நம்முடைய மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துதல். இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கிறது 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலிருந்து. கர்த்தர் தாவீதை சுற்றியுள்ள அவனுடைய எல்லா சத்துருக்களிடம் இருந்து அவனை பாதுகாத்தார். எடுத்துக்காட்டாக பாலஸ்தீனர்கள், மோவாபியர்கள், அமலேக்கியர்கள், அசிரியர்கள் மற்றும் இஸ்ரவேலர்கள் அல்லாத புறஜாதி மக்களிடத்திலிருந்து தாவீதை பாதுகாத்து அவனை வழிநடத்தினார் என்று பார்க்கலாம். தேவன் சாமுவேல் தீர்க்கதரிசியினால் தாவீதுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டு இருந்தும் தாவீதை முடிசூடாதபடிக்கு சவுல் தாவீதிற்கு எதிராக அல்ல, தேவனுடைய சித்தத்திற்கு எதிராகவே செயல்பட்டான் என்று புரிந்து கொள்ள முடிகிறது. தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தருடைய ஆவியை பெற்ற தாவீது சவுலை மிகவும் எளிதாக வீழ்த்தி ராஜாவின் அரியணையில் உட்கார்ந்து இருந்திருக்கலாம். ஆனால் தாவீதோ அப்படி செய்யவில்லை. தாவீதின் இந்த செயல்கள் நிமித்தம் தாவீதினிடத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது என்ன என்றால், நீதியின் நிமித்தம் துன்பப்பட்டான். இஸ்ரவேலை ஆளும்படி தேவன் நியமித்தும் சவுலிடம் இருந்து பிடுங்கிக் கொள்ளாதபடி பொறுமை, சகிப்பு, போராட்டம் தன் தோள்களில் ஏற்றுக்கொண்டு பாடுகளை அனுபவித்தான். சவுலை கொல்லும்படியான சந்தர்ப்பம் கிடைத்தும் அவனை கொல்லாமல் அவன் பொறுமையாய் காத்திருந்தான். ஆனால் சவுலோ அப்படி இராமல் தாவீதுக்கு கொடுத்த பாடுகள், இன்னல்கள், மரண பயம், போராட்டங்கள் சொல்லி மாளாமல் தாவீதை கொல்லும்படிக்கு வகை தேடி கங்கணம் கட்டிக்கொண்டு தாவீதின் பிராணனுக்கு பின்னாகவே சுற்றித் திரிந்தான். மட்டுமல்ல, கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை ஆட்கொண்டது என்றும் கவனிக்க முடிகிறது. தாவீதுக்கு சவுலை கொல்லும்படியாக கிடைத்த ஒரு சம்பவத்தில் 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வரை படிக்கும் பொழுது, அபிசாய் தாவீதினிடத்தில் சவுலை ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான். அதற்கு தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்றான். பிறகு சவுல் செய்யும் தப்பிதங்களுக்கு கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டாலொழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனுஷன் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்றான். கர்த்தரை பற்றி கொண்டு தெய்வ பயத்தோடு இருந்ததை இங்கே நாம் கவனிக்க முடிகிறது. தாவீது தன் வாழ்க்கையில் நடந்த சிறிய விஷயங்கள் முதல் கர்த்தர் தன்னை ராஜாவாக்கின நிலை வரையான அவன் சந்தித்த சம்பவங்கள் அவன் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது என்ன என்றால், ஆடு மேய்த்தது முதல் அங்கு அவன் உண்மையாய் ஆடுகளுக்கு மேய்ப்பனாய் இருந்தான். தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து உத்தமனாக இருந்தான். சாமுவேலால் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஆனாலும் ராஜாவாக அமராமல் அலக்கழிக்கப்பட்டான். தேவன் மீது நம்பிக்கை வைத்தான். தாவீதின் நினைவுகளை அறிந்த கர்த்தர் அவனோடு இருந்து எல்லா பொல்லாப்புக்கும் அவனை விலக்கி சவுலின் மரணத்திற்கு பிறகு ராஜாவாக இஸ்ரவேல் ஜனத்தாரால் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். கர்த்தர் தாவீதுக்கு செய்ததை மனதில் மறவாமல் இருப்பதால் இன்னும் தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்று வகை தேடினான். பின்னும் தாவீது தன் வீட்டிலே எல்லா சகல வசதிகளோடு இருக்கிற பொழுது தாவீதுக்கு தீர்க்கதரிசியாக நாத்தான் இருந்தான். ஒரு சமயம் தாவீது தன்னுடைய தீர்க்கதரிசியாகிய நாத்தானிடம், நன்றாக கவனித்து பாரும், நான் கேதுருமர வீட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைகளின் கீழ் இருக்கிறது என்றான். அப்பொழுது நாத்தான் தாவீது ராஜாவிடம்,
இஸ்ரவேலின் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ராஜாவாக தேவனால் நியமிக்கப்பட்டவரே, உம்முடைய சிந்தனையில் எட்டி உம்முடைய இருதயத்தில் இருக்கிறதையெல்லாம் செய்யும் தேவன் உம்மோடு இருக்கிறார் என்றான். இந்த காரியத்தை பேசுகிற போது இஸ்ரவேலின் ராஜாவும் தம்முடைய தீர்க்கதரிசியும் அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தாவீது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியின் தங்கும் ஸ்தலத்தை குறித்து ஆழ்ந்து யோசித்ததை தேவன் அறிந்தபடியினால் அன்று இரவு தேவனுடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி, கர்த்தர் அவனிடத்தில், நீ போய் என் தாசனாகிய தாவீதிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறது என்ன என்றால், நான் வாசமாய் இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ? நான் இஸ்ரவேல் பிள்ளைகளை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதலாய் இந்நாள் வரையிலும் நான் ஒரு ஆலயத்தில் வாசம் செய்யாமல் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன். நான் என் ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனத்தாரை வழிநடத்தும்படியாக கட்டளையிட்ட இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தில் உள்ளவர்களையாவது நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாமல் இருக்கிறது என்ன என்று ஒரு வார்த்தையை சொன்னது உண்டோ? இப்பொழுது நீ என்னுடைய தாசனாகிய தாவீதினிடத்தில் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கின்ற என்னுடைய ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படிக்கு தெரிந்து கொண்டதினால் ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு பிரித்து எடுத்து உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன். மட்டுமல்ல, நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கூட இருந்து உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக புறமுதுகு காட்டி ஓடும்படிக்கு உனக்கு துணையாய் இருந்தேன். பூமியில் இருக்கிற பெரியோர்களின் பெயர்களுக்கு இணையாக உன்னுடைய பெயரையும் விளங்கும்படி செய்தேன். நாடோடிகளாக நிலையான ஒரு இடம் இல்லாமையால் இருந்த என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொடுத்து நான் கொடுத்த இடத்தில் அவர்களை தங்கும்படிக்கும், இனி அவர்கள் முன்பை போல அலைந்து திரியாமல் நிலையாய் இருக்கவும், அவர்கள் எனக்கு முன்பாக ஒழுங்கின்படி நடக்க நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையிலும் நடந்தது போலவே நியாயக்கேடாய் வாழ்கிற புறஜாதிகளின் அச்சுறுத்தலுக்கு பயந்து இஸ்ரவேல் ஜனங்கள் சிறுமைப்படாமல் இருக்கும்படிக்கு இஸ்ரவேலர்களின் சத்துருக்களை அவர்களிடம் இருந்து அகற்றினேன். உன்னுடைய எல்லா எதிரிகளுக்கு முன்பாக உன்னை பாதுகாத்து விலகி இருக்கவும் செய்து இளைப்பாறவும் பண்ணினேன். இப்பொழுதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவித்திருக்கிறார் என்றான். பின்னும் நாத்தான் தாவீதுக்கு சொன்னது என்ன என்றால், உன்னுடைய வாழ்நாள் முடிந்து நீ உன்னுடைய முன்னோர்கள் சென்ற காலமாகிய மரணத்தை நீ காணும் பொழுது நான் உன்னுடைய கர்ப்ப பிறப்பாகிய உன்னுடைய சந்ததியை எழும்ப பண்ணி அவனுடைய ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் அவனை தண்டிப்பேன். உன்னுடைய கண்களுக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்தில் இருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனிடத்தில் அதை விலக்க மாட்டேன். மட்டுமல்ல, உன்னுடைய வீடும் உன்னுடைய ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக உறுதியாக இருக்கும். உன்னுடைய ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்று இருக்கும் என்று சொல் என்று சொல்ல சொன்னார் என்று சொன்னான். நாத்தான் இந்த எல்லா வார்த்தைகளின்படியும் இந்த எல்லா தரிசனத்தின்படி தாவீதுக்கு சொன்னான். தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நின்று, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கும் நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் என்றான். பின்னும் தாவீது கர்த்தரிடத்தில், கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் அடியேனுக்கு செய்தது உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாய் இருக்கிறது.
கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாய் இருக்கும் காலத்தை குறித்ததான கால செய்தியை மனுஷர் முறையாய் சொன்னீரே. என்னை குறித்து எல்லாம் அறிந்தவராக நீர் இருக்க, இனி தாவீதாகிய நான் உம்மிடத்தில் சொல்ல வேண்டியது என்ன? கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நீர் உமது அடியானை நன்கு அறிவீரே என்றான். உம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின் படியையும் இந்த பெரிய காரியங்களையெல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படிக்கு தயவு செய்தீர். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் பெரியவர் என்று விளங்க பண்ணுகிறீர். நாங்கள் எங்கள் காதுகளாலே கேட்ட சகல காரியங்களின்படியும் தேவரீர் உமக்கு நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேறே தேவனும் இல்லை. உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலர் என்றென்றைக்கும் உம்முடைய ஜனமாய் இருப்பதற்கு அவர்களை திடப்படுத்தி கர்த்தராகிய நீர்தாமே அவர்களுக்கு தேவனானீர். இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் உமது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை என்றென்றைக்கும் நிலவரப்படுத்த தேவரீர் சொன்னபடியே செய்தருளும். அப்படியே சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் தேவனானவர் என்று சொல்லி உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்படுவதாக. உமது அடியானாகிய தாவீதின் வீடு உமக்கு முன்பாக நிலை நிற்பதாக. உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராய் இருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மனதைரியம் கிடைத்தது. இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல்ல விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பதாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்ததினால் தாவீது மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். நாமும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் நம்மையும் ஆசீர்வதித்து நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து நம்முடைய சந்ததியும் அவர் மேன்மேலும் பாதுகாத்து வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். 2 சாமுவேல் புத்தகத்தின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். கர்த்தருக்குள் திடப்படுவோம், கர்த்தருக்குள் பலப்படுவோம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.